அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ராஜா ஜி பேசுகிறேன். நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது குரு பெயர்ச்சி பலன்கள் 2024 2025 வரைக்கு உண்டான குரு பெயர்ச்சி பலன்கள். மீனம் ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, வீடியோ கடைசியாக நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான பரிகாரத்தை சொல்ல போகிறேன். அந்த பரிகாரத்தை நீங்கள் கேட்டு அதன்படி செய்கிறதால இந்த குரு பெயர்ச்சியில் வர்ற கஷ்ட நஷ்டங்களை நீங்கள் சரி செஞ்சுக்கலாம். ஜோதிடம், ஆன்மீகம், ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். மீனம் ராசி, பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி. குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட மீனம் ராசி அன்பர்களே, நீங்கள் இரக்க சிந்தனை கொண்டவர்கள். இந்த குரு பெயர்ச்சியின் கிரக நிலைகளை பார்க்கலாம். தனவாக்கு ஸ்தானத்தில் இருந்து தைரிய ஸ்தானத்திற்கு குரு பகவான் மாறுகிறார். உங்களது சப்தம ஸ்தானத்தில் பாக்கியஸ்தானம், லாபஸ்தானம் ஆகியவற்றை பார்க்கிறார். நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயணம் வசந்த ரிது சித்திரை மாதம் 18ஆம் நாள். இதற்கு சரியான ஆங்கில தேதி 1/5/2024. அன்றைய தினம் கிருஷ்ணபக்ஷ அஷ்டமியும் புதன்கிழமையும் திருவோண நட்சத்திரமும் சுபநாம யோகமும் பவகரணமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயாதி நாழிகை 28:22க்கு மாலை 5:01க்கு துலாம் லக்கணத்தில் குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு மாறுகிறார். தைரிய ஸ்தானத்திற்கு மாறும் குரு பகவானால் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடந்து மன நிம்மதி அடைவீர்கள். அனைத்து விஷயங்களும் படிப்படியாக சீராகும். வருமானம் உயரும். வீண் விரயம் ஏற்படாத வகையில் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வீர்கள். செய்தொழிலில் நேர்முக மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும். புதியவர்கள் கூட்டாளிகள் ஆவார்கள். இதனால் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கும். புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். அதை சரியாக பயன்படுத்தி கொள்வீர்கள். ஆற்றல் மிகுந்தவர்களையும் திறமைசாலிகளையும் உறுதுணையாக கொண்டு புதிய முயற்சிகளை செயல்படுத்துவீர்கள். குடும்பத்தில் சந்தோஷம் நிறையும். உங்களின் இல்லம் தேடி விருந்தினர்கள் வருவார்கள். மற்றவர்கள் முடியாது என்று விட்ட காரியம் கூட நீங்கள் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். உங்களின் மனபலத்தை மூலம் தனமாக்கி கொள்வீர்கள். திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கும். குடும்பத்தாருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். ஆன்மீக சுற்றுலா சென்று வருவீர்கள். மற்றபடி வெளியாட்களிடம் உங்களின் தொழில் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் விட்டு கொடுத்து முடித்து கொள்வது நல்லது. நம்பகமான கூட்டாளிகளிடம் முக்கியமான வேலைகளை பிரித்து கொடுத்து அவர்களின் விருப்பப்படி செயல்பட அனுமதிப்பீர்கள். அனுபவசாலிகளின் வழிகாட்டுதலின்படி குறித்த காலத்தில் திட்டமிட்டு செயல்படுவீர்கள். உங்களின் காரியங்கள் நேர்த்தியாக இருக்குமாறு பார்த்து கொள்வீர்கள். நல்ல நண்பர்களின் ஒத்துழைப்புடன் கடினமான வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். பெற்றோர் வழியில் சில மருத்துவ செலவுகள் உண்டாகும். உடன் பிறந்தோரால் அனாவசிய பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் அவர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. அனாவசியமான பயணங்களை தவிர்ப்பதும் கூட நல்லது. மேலும் பயணங்களின் போது கவனம் தேவை. மற்றபடி பிள்ளைகளுக்கு சிறப்பான வருமானம் வந்து சேரும். உத்தியோகம் கிடைக்கும். எவருக்கும் இந்த காலகட்டத்தில் ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்க்க வேண்டும். உத்தியோகஸ்தர்கள் இயந்திர வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு சிந்தனைக்கு செயல் வடிவம் கொடுக்க நினைப்பீர்கள். உங்களின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பவர்களை இனம் கண்டு விலக்குவீர்கள். பதவி உயர்வு கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் நல்லபடியாக முடியும். கூட்டாளிகள் உங்களை நம்பி புதிய முதலீடுகளில் ஈடுபட சம்மதிப்பார்கள். புதிய சந்தைகளை நாடி சென்று உங்களின் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள். இதனால் சக வியாபாரிகள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு உயர்த்தி கொள்வீர்கள். அரசியல்வாதிகள் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக முடிப்பீர்கள். உங்களுக்கு கட்சியில் எதிர்ப்புகள் அதிகரிக்கும் என்பதால் உள்கட்சி பூசல்களில் சிக்கிக் கொள்ளாமல் தப்பித்து கொள்வதே புத்திசாலித்தனம். கலைத்துறையினர் பழைய ஒப்பந்தங்களை நன்கு முடித்து கொடுத்த பிறகே புதிய ஒப்பந்தங்களை பெற முயற்சிக்க வேண்டும். ரசிகர்களின் மனம் புண்படாத வகையில் நடந்து கொள்ளுங்கள். சக கலைஞர்களும் உங்களுக்கு உதவக்கூடிய நிலையில் இருப்பார்கள். எனவே அவர்களின் மனம் குளிர நடந்து கொண்டு அவர்களை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். பெண்மணிகள் குடும்பத்தில் ஒற்றுமையை காண்பீர்கள். கணவரிடம் அன்பும் பாசமும் அதிகரிக்கும். உறவினர்களை அனுசரித்து நடந்து கொண்டு உங்கள் செல்வாக்கை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். மாணவ மணிகள் படிப்பில் முழு கவனத்தையும் செலுத்தினால் நல்ல முன்னேற்றத்தை காணலாம். அதனால் தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்ள வேண்டாம். மற்றபடி விளையாட்டுகளில் அதிக ஈடுபாடு செலுத்தி வெற்றி பெறுவீர்கள். சக மாணவர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது.
பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 4ஆம் பாதம். இந்த குரு பெயர்ச்சியால் புதிய வேலை தேடுபவர்களுக்கு தாமதமானாலும் நல்ல வேலை உங்களுக்கு சுலபமாக கிடைக்கும். குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்பட்டாலும் மனதில் இறுக்கம் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும். பிள்ளைகள் மூலம் செலவு உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பண தேவைகள் பூர்த்தியாகும். வாகனங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். மன நிம்மதி கிடைக்கும். காரிய வெற்றி உண்டாகும். நீண்ட நாட்களாக நினைத்திருந்த காரியம் வெற்றியடையும். மேலிடத்திலிருந்து நல்ல செய்தி இப்பொழுது வந்து சேரும். பண வரத்து உண்டாகும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. வியாபாரிகளுக்கு காரிய தடை ஏற்படலாம். கவனம் தேவை. காரிய அனுகூலம் உண்டாகும். ஆனால் தாமதப்படும். எதிர்பார்த்த பணவரவு தாமதமாகவே கிடைக்கும். கூட்டு தொழில் லாபம் அடையும். கடின உழைப்பு காரிய வெற்றியை தேடித்தரும். வெளியூர் சென்று வர நேரிடலாம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியால் மனதில் கவலை ஏற்பட்டு நீங்கும். எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலும் காரிய தடங்கல்கள் ஏற்படும். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும்போது கவனமாக செய்ய வேண்டும். பயணத்தின் வீண் செலவும் அலைச்சலும் உண்டாகும். சாதகமான பலன்கள் உண்டாகும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இழுபறியான நிலை காணப்படும். புதிய ஆர்டர்கள் தொடர்பான அலையும்படி இருந்தாலும் சாதகமாக முடியும். பண வரத்து திருப்தி தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகம் தொடர்பான பணிகளில் முழுமூச்சுடன் செயல்பட்டு முன்னேற்றம் காண்பீர்கள். பயணங்களின் போது உடைமைகளை கவனமாக பாதுகாப்ப வைத்தது நல்லது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கும். குழந்தைகளின் எதிர்காலத்திற்கான திட்டங்களை செயல்படுத்துவீர்கள். ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். குடும்பத்துடன் வெளியூர் சென்று வரும் சந்தர்ப்பம் உண்டாகும். முன்பு கூறியது போல உங்களுக்கு பரிகாரம்: தினமும் மாரியம்மனை வணங்க. எதிர்பார்த்த காரிய வெற்றி உங்களுக்கு உண்டாகும். கடன் பிரச்சனை தீரும். பண வரவு கணிசமாக இருக்கும். சஷ்டிக்கிழமை தோறும் முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்து மிகப்பெரிய நன்மைகளையும் வெற்றிகளையும் அடைய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்பர்களே, இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது. இந்த பதிவில் ஏதாவது குற்றங்கள் குறைகள் இருந்தால் என்னை மன்னிக்க வேண்டுகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.